அஞ்சு வண்ண பூவே எழுந்துறீங்க. முடியாது. நட்சத்திர பூவே தாலே. விஜய் போதும், நிறுத்துறீங்களா? பாத்து பாத்து. சரி, அந்த பாட்டு அஞ்சு வண்ண பூவைக்கு டான்ஸ் ஆடலாம். வா 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 வா. அஞ்சு வண்ண பூவே. விஜய் போதும். தேவையில்லாத நேரத்துல தான் நீங்க வந்து இப்படி குடிச்சா மட்டும்தான் இப்படி டான்ஸ் ஆடணும்வீங்க, பாட்டு பாடணும்வீங்க. ஒரு எனர்ஜியாவே இருக்க மாட்டேங்கிறேன். ஐயோ எப்பா, முன்னாடி எல்லாம் நான் இப்படி இல்ல. இப்ப படிக்கட்டு ஏறி இறங்கினாலே மூச்சு அப்படி வாங்குது. சாரி பேபி. நிஜமாவே கொடைக்கானல் வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் பேபி, அப்படித்தானே பேபி பேசணும். இது பாருங்களேன், இந்த பேபின்னு சொல்றத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க. பேபின்னு சொன்னாலே அப்படியே குடிச்சிட்டு உளற மாதிரியே இருக்கு. யோமா பேபி. அப்போ நிஜமாவே வாங்கலாம்னு யோசிக்கிறீங்களா? என்ன அப்படித்தானே பேசணும்? இல்ல, இந்த ஐடியா எனக்கு கூட தோணவே இல்லை. தாத்தா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே அது ஹிட் ஆச்சு இந்த மண்டைக்கு. இல்ல, இது சரியா இருக்குமான்னு யோசிக்கிறேன். ஏன் அப்படி யோசிக்கிற? நம்ம வீட்டை நாமளே வாங்குறது சரியா இருக்குமா? அதுல என்ன இருக்கு? அதுல பேரு மட்டும்தான் வேற வேறையா இருக்க போகுது. மற்றபடி எப்போ வேணாலும் அவங்க வீட்டுக்கு வரலாம், போகலாம். அதுக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட அது உங்க ப்ராப்பர்ட்டி மாதிரி தான். இல்ல, இதுக்கு கங்காவும் யமுனாவும் ஒத்துப்பாங்களான்னு தெரியலையே. இவரு அவங்களுக்கு வீட்டை விற்கணும். அவங்க ரெண்டு பேருக்கு இப்போ பணம் தேவை. அந்த பணத்தை நம்ம கொடுத்து வீட்டை வாங்கிப்போம். தாத்தா சொன்ன மாதிரி அந்த வீடு உன் கையை விட்டு போகாது. அவங்களுக்கும் வீட்டை விட்டு காசை கொடுத்த மாதிரி ஆயிடும். ப்ராப்ளம் சால்வ் பேபி. இல்லங்க, எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாவே இருக்கு. இதுல கன்ஃபியூஸ் ஆக ஒண்ணுமே இல்லை பேபி. தாத்தா சொன்னது பர்ஃபெக்டான ஐடியா. நான் இன்னொரு விஷயம் பார்த்துட்டேன் காவேரி. உனக்கு இருக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த வீட்டு மேலே சென்டிமெண்ட்லாம் சுத்தமாக கிடையாது. அவங்க அந்த வீட்டை வெறும் ப்ராப்பர்ட்டியாக மட்டும்தான் பார்க்குறாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அது. ஆனால் எனக்கு புரியுது காவேரி, உனக்கு அந்த வீட்டில் ஏகப்பட்ட சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. உன் அப்பாவோட ப்ரெசன்ஸை நீ அந்த வீட்டில் ஃபீல் பண்ணுற. ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதனால நீ அந்த வீட்டை விற்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். எந்த ஒரு விஷயம் உன்னை சந்தோஷப்படுத்துதோ அது நான் விஜய் செய்யாம இருக்க முடியுமா? எனக்கு புரியுது. ஆனா நம்ம அந்த வீட்டை வாங்கிட்டா அது எப்படி? அம்மா, அந்த வீட்டை வாங்கினா யார் பேர்ல இருக்கும்? இது என்ன கேள்வி? அஃப்கோர்ஸ் உன் பேர்ல தான் வாங்குவோம். என்னம்மா? ஏன் பேர்லையா? நீ பாரு, நீ ஓவரா திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகாத. ப்ராக்டிக்கலா யோசிக்காவரி. அவங்களுக்கு அந்த வீட்டை விற்கணும். உனக்கு உன் வீடு உன் கையை விட்டு போகக்கூடாது.
இதுக்கு இதை விட பெட்டர் சொல்யூஷன் வேற என்ன இருக்க முடியும்? அந்த வீட்டை அவங்க நமக்கு விற்க போறதால மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாலாம் நம்ம கேட்க போறதில்ல. அவங்க என்ன பிரைஸ் சொல்றாங்களோ அந்த பிரைஸ்லயே வாங்கிக்கலாம். நீ எதுவும் தேவையில்லாம யோசிச்சு குழப்பிக்காத, நான் பார்த்துக்கிறேன். அத்தை கிட்ட நான் பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். நீ ரிலாக்ஸ்டா இரு. ஏய், டைம் ஆச்சு. என் கூட சேர்ந்து நீ குடிச்சிட்டு வந்து உக்காந்துருக்கியா? நான் குடிச்சிருக்கேனா? நான் குடிச்சிருக்கேன். சாரி. இந்த மாதிரி டைம்லலாம் நீ கரெக்டாக ரெஸ்ட் எடுக்கணும் காவேரி. நீ வா, படுத்துக்க வா. படு. lie down. ஏய், இரு. அப்படியே வா, படுப்ப. வயிற்ற பேலன்ஸ் பண்ணுற மாதிரி படுக்க வேணாமா? இப்போ படு. பட்டு இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கா? அப்புறம் சொல்லணும்னு நினச்சேன். இப்போதான் நீ பொண்ணு மாதிரியா பிஹேவ் பண்ணுற. என்னது? என்ன உளறீங்க? அதான் ஐ மீன் பிஹேவ் பண்ணுறேன்னு மீன்ஸ் எப்படி சொல்லணும்னா உன்னுடைய நடை, உடை, பாவனை. ஐயோ, எதையாவது உளறிட்டே இருக்காதீங்க குடிச்சிட்டு. ஏய், அன்னைக்கு கூட என் பாட்டி சொன்னாங்கல்ல, பொண்ணு மாதிரி நடன்னு. இது வரைக்கும் நீ அப்படி நடந்ததே இல்லை. எப்போ பாரு அப்படியே நெஞ்ச நிமித்திக்கிட்டு சண்டைக்கு போகிற மாதிரி நடப்ப. நான் சண்டைக்கு போகிற மாதிரி நடக்கிறேனா? இப்பெல்லாம் அப்படி நடக்கிறது இல்லை பேபி. இப்போ அப்படியே பயங்கரமாக நடக்கிற. அப்படியே டாயிங் டாயிங் இல்லை நடக்கிறது. பேசாம படுங்க. குட் நைட் பேபி. வேர்க்குது பாரு, விசிறி விடுறேன். போதும் ஃபேன் ஓடுது, படுங்க. இருக்கா? சரி. அஞ்சு வண்ண பூவே. அம்மா, முறுக்கு செம்மையா இருக்குமா. அடுத்து சீடை தான் போட போறேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா. அக்கா, நீ முறுக்கு சாப்பிடுறியா? முறுக்கெல்லாம் வேண்டாண்டி. ஏன்? காரமா ஏதாவது கொடுத்தா நாக்குக்கு நல்லா இருக்கும். நீ இப்படி சொல்வேன்னு எனக்கு தெரியும்டி. அதான் கார முறுக்கும் பண்ணியிருக்கேன். எடுத்து சாப்பிடு. அதை அப்படியே திருப்பி போடுங்க அத்தை. செம காரமா இருக்குமா? இதுதான் நாக்குக்கு எதமா இருக்கு. அக்கா, இவ்ளோ காரமா இருக்கு. எப்படிக்கா அதை சாப்பிடுற? அப்படிதாண்டி எனக்கு பிடிச்சிருக்கு. காரமா இருந்தாலும் வேணும்னு தோணுதுடி.